நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் மதுரை அரசரடி சோலைமலை திரையரங்கில் ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் இணைகிறார். வணக்கம் சல்மான், வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தின் கொண்டாட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கல. ஆண்டு காலம் திரையுலகில் பொன்விழா கொண்டாடக்கூடிய சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய கூலி திரைப்படமானது இன்று உலகெங்கும் வெளியாக உள்ள நிலையில் தற்பொழுது மதுரை அரசரடி பகுதியில் உள்ள சோலைமலை திரையரங்கு முன்பாக ரஜினி ரசிகர்கள் இந்த கூலி திரைப்படத்தை உற்சாகமாக வரவேற்று கொண்டாடி வருகிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் வகையிலாக 50 அடி நீள கேக்கை வெட்டி கொண்டாடியதோடு 100 கிலோ பூக்களை அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தின் மீது கொட்டி அவர்கள் அதே போன்று பாலாபிஷேகம் செய்து பூக்களால் கொட்டியும் கூட உற்சாகமாக இந்த கூலி திரைப்படத்தினை கொண்டாட வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். காலை 6 மணி முதலாக தொடர்ந்து இந்த திரையரங்கு பகுதிகள் மதுரையில் உள்ள ஒட்டுமொத்த அனைத்து திரையரங்குகளுமே கொண்டாட்ட மிகுந்த ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. எங்கும் மேலதாளம் முழங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அவங்ககிட்ட ரசிகர்கிட்ட கேட்கலாம், இந்த கூலி திரைப்படம் 50வது ஆண்டு பொன்விழால வெளியிடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உற்சாகமா இருக்கு? ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கும். தலைவருடைய படம் 6லிருந்து 60 வரை பார்த்துட்டு தான் நான் தலைவருக்கு ரசிகரானே. அதே இதுலதான் இன்ன வரைக்கும் ரசிகரா இருக்கேன். கஷ்டம்னா என்ன, பணம்னா என்னன்னு தலைவர் சொன்னாரு. அதை தான் ஆடியோ லாஞ்சிலையும் தலைவர் சொன்னாரு. அதனால தலைவருக்காக 6லிருந்து 60லிருந்து இன்ன வரைக்கும் தலைவருக்கு ரசிகர், சாகுற வரைக்கும் தலைவருக்காக தான் சாவோம். கடைசி வரைக்கும் தலைவருடைய ரசிகராக தான் இருப்போம். நாங்க எந்த அரசியல் பின்புலத்துக்கு பின்னாடி போனாலும் தலைவர் சொன்னாதான் போவோம், நாங்க எதுக்கும் போக மாட்டோம். நாங்க இந்த திரைப்படம் எவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கு? 50 ஆண்டில் ஒரு திரையுலகில் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்கிற இந்த படத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த படம் தலைவருக்கு ஒவ்வொரு வருஷங்களுமே தலைவர் படத்தை தலைவர் தான் படம் தான் முந்துது, வேற யார் படமே முந்தாது. அதே மாதிரி ஏற்கனவே வேட்டையன தலைவர் இந்த படம் கூலி படம் 1500 கோடி சாதனை படைக்கும் உலகமெங்கும். தொடர்ச்சியா இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள இந்த கூலி திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளிலுமே ரசிகர்களின் உற்சாக வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம், இந்த படத்தை எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க இந்த திரைப்படத்தை எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கீங்க? 50 ஆண்டு பொன்விழா கொண்டாடுறாரு ரஜினி அவர்கள். நாங்க அவர் அரசியலுக்கு வராரோ இல்லையா அதுங்க தேவை கிடையாது. எங்களுக்கு அவர் மனசுல என்ன நடக்குதோ அது நினைச்சா போதும் எங்களுக்கு. நாங்க இந்த சோழமலை தெருல இது வரைக்கும் முதல் படம் தர்மத்தின் தலைவன் போட்டாங்க. இந்த கூட்டம் இந்த ரசிகர் அப்படியே பிரியல, அப்படியே தான் நாங்க இருக்கோம். இன்னமும் அவரு அன்று இன்று எங்களுக்கு ஒரே தெய்வம் ரஜினி தான். யார் எது சொன்னாங்க கிடையாது. அன்னைக்கு எப்படி ஒரு 30 வருஷம் கழிச்சு போய் பாக்குறோமோ இன்னும் நாங்க அப்படியே இந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கு. கலையில வைக்கல, எந்த கட்சிக்கும் போவோம் எதுக்கும் போவோம், ஆனா ரஜினி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரே தலைவர் ரஜினி தான். ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுடைய மனநிலை என்பது 50 ஆண்டுகளாக இது போன்ற பொன்விழா கொண்டாடக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய ரசிகர்கள் அன்று தொடங்கி 6லிருந்து 60 வரை தொடங்கி இப்போது வரைக்குமாக கூலி படம் வரைக்குமாக ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுமே உலகெங்கும் நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பின்னால் தான் நிற்கிறோம். அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த ரசிகர்களாக நாங்கள் ரஜினி ரசிகர்களாக எப்போதும் இருப்போம். 50வது படமாக இந்த 50வது ஆண்டு விழாவில் இந்த கூலி படம் திரைப்படம் வெளியாவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு திரையரங்கு முன்பாக 3 மணி மேலாகவே அவர்கள் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு திரையரங்கும் உற்சாகம் மிகுந்த பகுதியாக மாறி இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள், அதே போன்று ஆட்டோ தொழிலாளர்கள் என அத்தனை தரப்பு ரசிகர்களும் காலை முதலாகவே உற்சாகமாக வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூலி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களின் கொண்டாட்டம் தொடர்பாக விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.